கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து அரசர் பெருவிழா திருப்பலி முன்னுரை. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். லூக்கா 23:42. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்ற மைய பொருளில் சிறப்பிக்கப்படும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாட நம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அரசு என்பதற்கும் அரசுரிமை என்பதற்கும் புதிய விளக்கம் கொடுக்கிறார் இயேசு. அரசர் என்பவர் அடக்கி ஆள்பவர் என்ற அடிமை சிந்தனையை மாற்றி அன்பு செய்பவர் என்ற புதிய சிந்தனையை கொடுக்கிறார் அவர். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து அரசர் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றன. முதல் வாசகமானது மானிடன் மகன் போல தோன்றுபவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இனத்தாருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அரசர் என்பதை கூறுகின்றது. இரண்டாவது வாசகத்தில் கிறிஸ்து அரசர் எவ்வாறு மாட்சியுடன் வருவார் என்பதை யோவான் தெளிவாக கூறுகிறார். அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக நற்செய்தி வாசகத்தில் நீ யூதரின் அரசனா என்ற பிலாத்துவின் கேள்விக்கு எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்று பதில் கூறுவதன் மூலம் மக்கள் எதிர்பார்த்திருந்த அரசர்தான் அவர் என்பதை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அவர் சிறு நாட்டை ஆளும் அரசர் அல்ல, மாறாக அவர் ஆன்மீக அரசர், முடிவில்லா வாழ்வளிக்கும் அரசர், நிறைவாழ்வின் மன்னன், மக்கள் இதயங்களில் வீற்றிருந்து ஆட்சி செய்யும் வேந்தர். எனது ஆட்சி இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்பதை விளக்குகிறார். போட்டியும் பொறாமையும் பழிவாங்கலும் சுரண்டலும் ஊழலும் நிறைந்த இவ்வுலக ஆட்சியின்றி முரண்பட்டு நிற்பவர் நமது கிறிஸ்து அரசர். உண்மைக்கு சான்று கூறுவதே அவர் என் பணி என்று கூறிய கிறிஸ்துவின் அரசு இவ்வுலகில் பரவிட உழைப்பதே நம் கடமை என்பதை உணர்ந்தவர்களாய் நீதியின் அரசு மலர நாமெல்லாம் நல்ல குடிமக்களாக வாழ வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த விழாவின் பலியை நற்கருணை வீரர் சபை சிறார்கள் ஒப்பு கொடுத்து நன்றி திருப்பலியாக ஜெபிக்கிறார்கள். இந்நாள் வரை இந்த நற்கருணை வீரர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளை இறைவன் வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், அனைவரும் கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டியும், பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டியும், என்றும் ஆண்டவருக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக சார்ந்து பகரக்கூடியவர்களாக இருக்கும்படியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்றும் நிலைத்திருக்கும்படியாகவும், இந்த நற்கருணை வீரர் சபையை வழிநடத்துகிற ஆசிரியை பாக்கியவதி அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் கிறிஸ்து அரசர் வழியாக நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். ரெஜி ஆண்டனி குடும்பத்தார் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி பேரக்குழந்தை பெர்லின் ஆண்டோவினுடைய 4வது பிறந்த நாளை இறைவன் கொண்டாடச் செய்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து குழந்தை இறைஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும், பேரக்குழந்தைகளான ஸ்டீவ் ஜோசப், பிரிஜிட் மெரின், ஜேடன் மெஸ்ஸியா ஆகியோரும் இறைஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலுள்ள குழந்தைகளாக வளரும்படியாகவும், மகள் மற்றும் மகன் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து எல்லா நலன்களால் நிரப்பும்படியாகவும், செய்யும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வளரும்படியாகவும்,
கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக அன்னை மரியாள் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விஜயகுமார் சுரேஷ்குமார் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி அப்பா அற்புதமுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மரித்த சவரிமுத்து மிக்கேலம்மாள் அந்தோணி அன்னம்மாள் மரிய மிக்கேல் ஏஸ் அந்தோணியாள் அந்தோணி சேசம்மாள் சேஸ்ராஜ் சுசேயம்மாள் பிரமிளா ராசையா அல்போன்சா அந்தோணிமுத்து எலிஸ் அருளப்பன் தனுசுராஸ் அந்தோணி சாமி சின்னராணி ஜோசப் சோபியா எலிஸ் மிக்கேல் அந்தோணி அமல்ராஜ் சின்னப்பன் பாப்பம்மாள் தர்மராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் நித்திய இழைப்பாளர்கள் அடைந்தே புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். கித்தேரியன் ராஜேஸ்வரி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா மரிய மிக்கேல் அம்மா மிக்கேலம்மாள் அந்தோணி இயேசு மிக்கேல் அந்தோணியம்மாள் மருமகன் சஜி ஆண்டனி ஆகியோருடைய ஆன்மாக்கள் நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகும் யார் நேத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். எட்வின் அருள்மேரி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்த ஆசீர்வாதங்களுடைய ஆன்மா நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகும் அம்மா எலிஸ் மிக்கேல் அவர்களுடைய ஆன்மா நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகும் மரித்த அண்ணன் ஜெயக்குமார் கித்தரியான் அக்கா சபினா மேரி அவருடைய ஆன்மாக்கள் நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகும் அன்னை மரியாள் வழியாகவும் அந்தோணியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்தோணி மேரி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த அப்பா திரு ஆசீர்வாதம் எலிஸ் மிக்கேல் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மரித்த அண்ணன் ஜெயக்குமார் கித்தரியான் சபினா மேரி ஆகியோருடைய ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும் அன்னை மரியாள் வழியாகவும் அந்தோணியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மிக்கேலம்மாள் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி மரித்த கணவர் மரிய அடைக்கலம் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மரித்த ஜெயராஜ் சுசையம்மாள் அற்புதம் அன்ன மரியாள் மரிய சுசை மாது பொன்ராஜ் ராசே மிக்கேலம்மாள் சிலுவை ஆரோக்கியம் திரசம்மாள் குருசம்மாள் சூச்சி எஸ் எஸ் அந்தோணி அருள் அந்தோணி சாமி கண்ணு சவரியம்மாள் அந்தோணி ஜோஸ்பினால் சந்தியாக ஆகியோருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக யார் நேத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அந்தோணியம்மாள் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மகன் ஜெயராஜருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மரித்த கணவர் மரிய ஆரோக்கியம் இயேசு மிக்கேல் சுசேந்தோணி குருஸ் மரியம்மாள் வியாபாரி கித்தேரியான் செபஸ்தியம்மாள் பிச்சை மிக்கேல் ரோசம்மாள் பர்னாந்து மிக்கேல் வியாகந்தோணியம்மாள் வியாகம்மாள் பர்த்தலமை அந்தோணி ஜெகன் அந்தோணி சவரிமுத்து அமல்ராஜ் உடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் யார் நேதான் மக்களுக்காக வேண்டுவோம். தமிழன் மீறி கூடக்கூடிய மரித்தோர் 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா ஆசீர்வாதனுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் அம்மா எலிஸ் மிக்கேலுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் யார் நேதான் மக்களுக்காகவும் வேண்டுவோம். வர்க்கீசு கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி மரித்த ஞானப்பிரகாசம் அருளப்பன் சவரியம்மாள் அந்தோணி ஏசம்மாள் யாகப்பன் ஞானம்மாள் ஆக்னேஸ் குழந்தையம்மாள் தும்மையேசு நிக்கோலா ஆகியோருடைய ஆன்மாக்கள் நித்திய இடைப்பாறுதல் அடையும்படியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்திட நாம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அந்த நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது நாளாகிய இன்று நாங்கள் வேண்டுகிறோம். இத்தண்ணீரை நீர் தொடர்ந்து புனிதப்படுத்தி ஆசீர்வதித்திருள வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Amen.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. தானியேல் இரவில் கண்ட காட்சி முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளது. இவ்வுலகத்தில் நடைபெறும் ஆட்சி மாறிக்கொண்டு வருகிறது.
அதிபர் ஆட்சி, இராணுவ ஆட்சி, மக்களாட்சி என எந்த கட்சியும் நிரந்தரமாக நிலையான ஆட்சியை இதுவரை தந்தது கிடையாது. ஆனால் இறைவனது ஆட்சி நிலையானது, அழியாதது என்றுரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 13 முதல் 14 முடிய. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 13 முதல் 14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா திருக்குமரா, என் இருவிழிகளில் பொன்னெழி
இரண்டாம் வாசக முன்னுரை. இறந்தோருள் முதலில் உயிர்த்தெழுந்தவர் கிறிஸ்துவே. அவரே இவ்வுலகில் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் தலைவர், அரசர்களுக்கெல்லாம் மேலான அரசர். அவரது இரண்டாம் வருகையின் போது மேகங்கள் சூழ வருவார். எல்லாம் வல்லவராகவும் ஆற்றல் மிகுந்தவராகவும் வருவார். அவரது ஆட்சி உரிமையில் நாம் பங்கு பெறுவோம் என்று நம்பிக்கையோடு இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர், நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 5 முதல் 8 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல.
அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வழிபாட்டு காலத்தில் ஆண்டின் பொதுக்காலம் 34வது ஞாயிறு என்பது இந்த பொதுக்காலத்தினுடைய நிறைவு வாரம். இந்த வாரத்தினுடைய கடைசி ஞாயிறாகிய இன்று இந்த நாளை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கும் பொருட்டு நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள், நற்கருணை வீரர் சபையில் இருக்கக்கூடிய அன்பு சிறார்கள் இந்த விழாவின் திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைத்து பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்தி மகிழ்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை தியானிக்கும் பொருட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இந்த நாளிலே ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுக்க நீர் வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக, ஆசீர்வாதமான செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்தில் அடியெடுத்து வைக்கிற வேளையில் உம் திருமகனே எங்கள் அரசர் என்று கண்டுணர்ந்து பயணிக்க எங்களுக்கு நீர் அருள் தருவீராக. இப்பலியிலே ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிற எல்லா மக்களுடைய ஜெபமும் விண்ணப்பங்களும் கேட்கப்படும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக நிலை பெற்றிருப்பதாக. உமது வார்த்தையே எங்களுக்கு வாழ்வு தருகிற உணவு என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமா. யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று பேதுரு சொன்னது போல எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதிலே மன நிறைவு கொண்டு பயணிக்க எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. புனிதர்களுடைய விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம், மறைசாட்சிகளுடைய விழாக்களை கொண்டாடுகிறோம், மரித்தவர்களுக்கான விழாக்களை கொண்டாடுகிறோம். இதுவெல்லாம் நார்மலாக வழக்கம் போல நடைபெறுகிற விழா கொண்டாட்டங்கள். அதே போல அன்னை மரியாளுக்கென்று சிறப்பு விழாக்கள் நாம் கொண்டாடுவது உண்டு. பிறப்பு பெருவிழாவில் மிக முக்கியமாக அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் தூய திருமுழுக்கு யோவானுக்கும் நாம் விழா கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய விழாக்களை நினைவு கூறுகிற போது நாம் என்ன மாதிரியான விழாக்களை எடுக்கிறோம்? அவரை திரு இருதய ஆண்டவர் என்று கொண்டாடுகிறோம்,
நற்கருணை ஆண்டவர் என்று கொண்டாடுகிறோம். இயேசுனுடைய பாடுகளை குறித்த விழாக்களை கொண்டாடுகிறோம். பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இப்படியெல்லாம் விழாக்கள் கொண்டாடுகிறோம். இதுவெல்லாம் திருச்சபையில் இருக்கக்கூடிய விழாக்களில் ஒன்றாக பார்க்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவை அரசர் என்று கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இந்த விழா எதற்காக தோன்றியது? இன்றைக்கு இந்த விழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதனை நாம் சிந்திப்பதற்கான அழைப்பு பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப காலமாக இந்த விழா கொண்டாடப்படவில்லை. 1925 ஆண்டில் தான் இந்த விழா தொடங்கி இருக்கிறது. திருத்தந்தை 11ஆம் பயஸ் என்பவர் தான் இந்த விழாவை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் இந்த விழா தொடங்கியது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விழா தொடங்க வேண்டியதனுடைய அவசியம் நமக்கு புரிபடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவை கொண்டாடித்தான் இயேசுவை அரசர் என்று கொண்டாட வேண்டும் என்பதல்ல. இந்த விழா தொடங்குவதற்கு முன்பாகவே இயேசு அரசர் என்று எல்லா திக்கமும் அறியப்பட்டிருக்கிறது. விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கான அரசன் தேடுகிறார்கள். அவர்கள் சுற்றிலும் ஆளுகிற மக்களை பார்த்தபோது அவர்கள் மத்தியில் இருந்த அரசர்களை பார்த்து தங்களுக்கும் அப்படி ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்கிற அந்த காலகட்டம் தொடங்கியே அரசன் என்கிற பார்வை இருந்து கொண்டுதான் இருக்கிறார். முதலில் கொடுக்கப்பட்டவன் சவுல், அதன் பிறகு வந்தவர் தாவீது, அதன் பிறகு வந்தவர் சாலோமோன் என்று பல்வேறு தலைவர்கள் உருவாக்கி அதன் பிறகு பேரரசுகளாக இருந்தவர்கள் சிற்றரசுகளாக சின்ன சின்னதாய் உடைந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலேயே கூட நமக்கு ஒரு அரசர் தரப்படுவார் என்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 1925 தான் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதல்ல. கொண்டாடப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, விவிலியம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே, இந்த உலகம் தோன்றுகிற காலம் தொட்டே ஆண்டவர் இயேசுனுடைய விழாவை நாம் அவருடைய பிறப்பை அரசருடைய பிறப்பாக, அரசராகத்தான் பார்க்கிற ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 32, 33 முடிய பகுதிகளை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்னை மரியாளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிற போது கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்லுகிற அந்த பகுதியிலே சொல்லப்படுகிற இறை வார்த்தை என்ன என்பதை நாம் அறிவோம். வாசியுங்கள். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அப்ப அன்னை மரியாளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிற அந்த பகுதியிலேயே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் ஒரு அரசர், அவர் ஆட்சி செய்கிறவர், அவர் பெரியவர், அவர் உலகுக்கே பெரியவர், எல்லா அரசுகளுக்கும் மேலானவர் என்கிற ஒரு செய்தி அப்போதே ஆழமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் இயேசு அரசர் என்று சுட்டிக்காட்டுவதற்கான பகுதிகள் ஏராளமாக இருக்கிறது. அவர் குழந்தையாக பிறந்து அவர் தொட்டிலே கடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலே, அதாவது மாட்டு தொழுவத்தில் கடத்தப்பட்டிருக்கிறார், அந்த இடத்தில் கூட ஞானிகள் வணங்க வந்தார்கள். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். அங்கே அவர்கள் ஏரோது மன்னனிடம் போய் கேட்கிறார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள், கீழ்த்தீசு ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள், 3 ராஜாக்கள் அரசர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கூட ஆண்டவர் இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? அரசராகத்தான் பார்த்தார்கள். அரசராக பிறந்து இருக்கிறவர் எங்கே? அவருடைய விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி விவிலியத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பாருங்க, இயேசுனுடைய அந்த பணி வாழ்க்கையின் ஊடாக அவரை எப்படி பார்க்கிறோம்? அவர் நன்மைகளை செய்து முடித்த உடனே, அப்பங்களை பலுக பெருக செய்த உடனே எல்லாரும் அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க பார்த்தார்கள் என்று சொல்லி செய்தி சொல்கிறார்.
அதே போல இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்போது கூட ஒரு கள்ளன் சொல்லுகிறார், நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற போது என்னை நினைவு கூறும். அந்த ஆட்சி உரிமை என்பது என்ன அன்பார்ந்தவர்களே? அதே போல இயேசுனுடைய அந்த சிலுவை மரத்தில் உச்சத்தில் எழுதப்பட்டிருப்பது என்ன? நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி விவிலியத்தினுடைய எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அவர் அரசர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக ஏராளமான மேற்கோள்கள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதுவெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழாவை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? அவ்வளவு காலமும் இயேசுவை அரசராக பார்க்கவில்லையா? 1925க்கு பிறகுதான் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் இருந்த அரசுகள் அத்தனையும் மோசமாகி போயின. உலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அத்தனையும் மனிதர்களை மதிக்காமல், மக்களை அன்பு செய்யாமல், இறை மதிப்பீடுகளுக்கு மாறாக, புறம்பாக, விருப்பம் போல வாழுகிற அரசுகளாக மாறிப்போன காரணத்தினால் திருச்சபை என்ன செய்கிறது என்று சொன்னால், இயேசுனுடைய மதிப்பீடுகளை உள்ளடக்கிய ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற போதுதான் கிறிஸ்து அரசராக கொண்டாடப்பட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீ பாருங்க, எப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாகும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் நீ இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு வகுப்பறைக்குள்ள இருக்கணும், அமைதியா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, பேசாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் எப்போ சட்டத்திட்டம் அதிகமாகும்? எப்போ ரொம்ப சேட்டை அதிகமாகுதோ அப்போ தான் ரூல்ஸ் அதிகமாகும். எப்போ குழப்பங்கள் அதிகமாகுதோ அப்போ ரூல்ஸ் அதிகமாகும். பாருங்க, கொரோனா காலம் வந்துச்சு. கொரோனா காலத்தில் நாம் நம்ம மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ பாஸ் எடுத்து தான் போக வேண்டியிருந்துச்சு. அப்படி தானா? அதே மாதிரி மாறி போச்சு. அப்போ ஒரே மாநிலம்தான், அந்த மாநிலத்திற்குள்ளாகவே இன்னொரு மாவட்டத்திற்கு போகணும் அப்படி நினைக்கும் போதே பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. காரணம் என்ன அன்பார்ந்தவர்களே? எங்கே தேவைகள், எங்கே ஒரு குழப்பங்கள் அதிகமாகிறதோ அந்த இடங்களில் பல நிலைகளில் சட்டதிட்டங்கள் அதிகமாகும். அதே போல எங்கே நல்ல மதிப்பீடுகள் இல்லையோ, எங்கே ஆண்டவருக்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லையோ அப்போதெல்லாம் திருச்சபை எழுந்திருக்கிறார். அப்போதெல்லாம் திருச்சபை புதிய புதிய செய்திகளை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வில் இருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் திருச்சபை 1925 இந்த விழாவை கொண்டாட தொடங்கி இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை நாம் நினைத்து பார்க்கிற போது உலகில் இருந்த அரசுகள், ஏராளமான அரசுகள், ஒவ்வொரு ஆட்சியையும் நாம் நினைத்து பார்க்கலாம். இஸ்ரேல் மக்களுக்கு பரிச்சயமான ஆட்சி என்ன உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமான அரசு என்னன்னு சொன்னா எகிப்தி பேரரசு, ரோமை பேரரசு, அதே போல கிரேக்க பேரரசு. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமானது. இது போக வேற என்ன அரசுகள் இருந்தன? இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே சின்ன சின்ன அரசுகளும் இருந்தது. இவர்களே பெரிய அரசாக இருந்தார்கள். தாவீது, யூதேயா, அதே போல இஸ்ரேல் என்று இரண்டு பிரிவாக இல்லாமல் ஒரே நாடாக இருந்தது தாவீதின் காலத்தில். சாலமோன் காலத்திலும் இருந்தது. அதன் பிறகுதான் யூதேயா, இஸ்ரேல் என்று பிரிகிறார். அதன் பிறகு கண்டவனும் ஆட்சிக்கு வருகிற போது சின்ன சின்ன குழுக்களாக அவர்கள் மாறி போனார்கள். ஆகவேதான் அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மற்ற நாடுகள் உள்ளடங்கி உள்ளே வந்து எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் பிரிகிறார்கள். பிரிந்து போகிற இடத்திலே மற்ற ஆட்சிகள் உள்ளே வருகிறார். அந்த வகையில் வந்த ஆட்சிகளில் மிக முக்கியமானதுதான் ரோமை பேரரசு. ரோமையர்களுக்கு இவர்கள் கப்பங்கட்டுகிறவர்களாக இருந்தார்கள். எப்படி இந்தியா பிரிட்டனுக்கு கப்பங்கட்டியதோ, அதற்கு கீழ்ப்படிந்து இருந்ததோ, அதுபோல இந்த ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்களிடத்திலேயே குருக்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், அவர்களுக்குள்ளாக மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள். சின்ன சின்ன குழுக்களாக இருந்து கொண்டு அவர்களுக்குள்ளாகவே பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தூய பவுலடியார் நற்செய்தி அறிவிக்கிற போது நான் யாரை சேர்ந்தவன் என்று அறிவிக்கிற போது பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று அவர்களுக்குள்ளாகவே பிரிவு வருகிறது. இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அரசு நிலை என்கிற மாறுபாட்டினுடைய காரணம்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் தான்
இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசராக, ஒரு மதிப்பீடுகளை உள்ளடக்கிய ஒரு அரசராக ஆண்டவர் இயேசு கொடுக்கப்படுகிறார் என்பதனை விவிலியத்தின் அடிப்படையிலேயே இந்த விழாவை கொண்டாட தொடங்குகிறோம். அன்பார்ந்தவர்களே, எகிப்திய பேரரசு என்ன சொல்லியது? இஸ்ராயல் மக்களுக்கு பரிச்சயமான அந்த பேரரசு அரசன் தான் மையம், அரசன் தான் கடவுள், அவனை தாண்டி வேறு ஒன்று கிடையாது என்று சொல்லியது. ரோமை பேரரசு என்ன சொல்லியது? ஒரு கவுன்சில் வைத்து கொண்டது. அந்த கவுன்சிலில் கமிட்டி வைத்து கொண்டு அந்த கமிட்டிக்குள்ளாகவே பலர் இருந்து கொண்டுதான் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிரேக்க பேரரசு அவர்களும் அப்படித்தான் பல்வேறு நிலைகளிலே நாடுகளை பிடிப்பதற்காக புறப்பட்டு போனார்கள். இங்கே பிரிட்டானிய பேரரசு, முகலாய பேரரசு என்றெல்லாம் நிறைய பேரரசுகள் நம்முடைய நாட்டிலும் இருந்திருக்கிறார். அவைகள் எல்லாம் இருக்கிறதா, இப்போது இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் எதுவுமே இல்லை என்கிற நிலை மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரியான இந்த அரசுகள் எல்லாம் எதனால் வீழ்ந்து போனன, எதனால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போயின என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், மக்களுக்கு அவர்கள் செய்த அநீதியினால், துரோகத்தால், பதவி ஆசையினால், அதே போல தன்னலத்தினால், பகையினால், வெறுப்பினால், பேராசையினால், கொடுங்கோன்மையினால், இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பல காரணங்களுக்காக இந்த அரசுகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த ஆட்சியாளர்கள், அரசுகள் அப்படி வீழ்வார்கள் என்பது வரலாறு சொல்கிற உண்மை. இன்றைக்கும் சில நேரங்களில் நாம் நினைத்து பார்க்கலாம், நம்முடைய நாட்டிலும் அரசுகள் இருக்கிறது, பக்கத்து நாடுகளிலும் அரசுகள் இருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நம்மை யாரும் வீழ்த்தவே முடியாது நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பணபலத்தால், அதிகாரத்தால், பெரும்பான்மை மக்கள் தங்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் மக்களை அடக்கி ஆளுகிற, மக்களை ஒடுக்குகிற, துன்பத்திற்கு உள்ளாக்குகிற அரசுகள் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர்களே சொல்கிறார்கள், நாங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்களே நினைக்க முடியாத அளவுக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்கள், இப்படி சொல்கிறவர்கள் எல்லாருமே காலப்போக்கில் பேரரசுகளாக இருந்தவர்கள் வீழ்ந்தது போல ஒரு நாள் வரும், அப்போது வீழ்வார்கள் என்பதுதான் நமக்கு இந்த விழாவினுடைய செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுனுடைய ஆட்சி என்பது, அரசு என்பது எதனை மையப்படுத்தி இருக்கிறது? என் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுனுடைய ஆட்சியை குறித்து அவரே சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18 முதல் 19 முடிய நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுனுடைய அந்த ஆட்சியினுடைய வரைவு என்று சொல்லலாம். எளியோருக்கு விடுதலை, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, மற்ற மக்களுக்கு, துன்புறுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இப்படியெல்லாம் இயேசு தன்னுடைய கொள்கை வரைவினை, தன்னுடைய பணியை குறித்து, தான் கொண்டு வரக்கூடிய ஆட்சியினுடைய தன்மை குறித்து சொல்கிறார். அதை குறிப்பிடுகிற போது 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறார், இது இன்று நிறைவேறிவிட்டது என்று சொல்கிறார். இந்த மேற்கோளானது எசாயா புத்தகத்தினுடைய 61வது அதிகாரத்தினுடைய பகுதிகளாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் இயேசுனுடைய இந்த ஆட்சி எப்படி மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியிலிருந்து மாறுபட்டிருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 18வது அதிகாரத்தில் அந்த பிலாத்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ அரசனா என்று கேட்கிற போது, என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்று சொல்கிறார். இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்று சொன்னால் அப்ப என்ன ஆட்சி? இயேசுனுடைய ஆட்சியினுடைய மதிப்பீடுகள் தான் என்ன? அவருடைய கொள்கை வரைவை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய ஆட்சியினுடைய மதிப்பீடு என்ன? நீங்கள் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே செபதேவினுடைய மக்கள் இயேசுவிடத்திலே போய் கேட்கிறார்கள், நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற போது ஒருவர் வலப்புறமும் இன்னொரு இடப்புறமும் இருக்கணும் அப்படின்னு கேட்கிற போது ஆண்டவர் அவர்களுக்கு சீடர்களுக்குமாக சேர்த்து சொல்லக்கூடிய பதில் என்ன? மார்க் 10:43-44 வாசிங்க. ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் பணியாளராக இருக்கட்டும். அப்போ ஒரு தலைவன் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளன் என்று சொன்னால், ஒரு அரசன் என்று சொன்னால், ஒரு அரசு என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான பண்பு என்ன? பெரியவராக இருப்பதல்ல, பணியாளராக இருப்பர், தொண்டராக இருப்பர், மக்களுக்கு பணியாற்றுவர். எல்லாரும் அப்படித்தானே செய்கிறாங்க.
ஆட்சிக்கு வருகிற போது, ஓட்டு கேட்டு வருகிற போது எல்லாரும் என்ன செய்வாங்க? தொண்டராத்தான் போகிறேன்னு கேட்பாங்க. பதவி வந்த உடனே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. எளியவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க. எல்லாத்துக்கும் நடக்கும். பாருங்கள், யாராவது ஏதாவது கேட்க முடிகிறதா? எல்லா ஊடகமும் அவங்க கையில் இருக்கு. எந்த ஊடகத்தை எடுத்துக்கிட்டாலும் செய்தி புரணி இல்லாத கதை எல்லாம் பேசுகிறது. எது சொன்னால் யாரை நம்புறதுனே தெரியல. ஏன் அவன் கேட்டு வந்தது ஒன்று, அவன் பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று, எல்லாமே மாறி இருக்கிறார். எல்லாமே மாறி இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பணியாளன் என்பதை விடவும், தொண்டன் என்பதை விடவும், தங்களுடைய அதிகாரம் என்பதை பெரிதாக வைத்துக்கொண்டு பண பலத்தால், அதிகார பலத்தினால் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் இயேசுவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருந்தால் நல்ல ஆட்சி அல்ல, அப்படி இருந்தால் நல்ல அரசு அல்ல என்பதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு விழாதான் இயேசு கிறிஸ்து அரசர் என்கிற விழா என்று பார்க்கிறோம். நீ பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 52வது வசனத்தில் பேதுரு என்ன செய்வார்னு சொன்னால், ஒருத்தன் காதை வெட்டிடுவார். இயேசு பிடிக்க வந்த உடனே காதை வெட்டிடுவார். இயேசு என்ன, பேதுருக்கு என்ன தோன்றுது? இயேசு அரசர் என்று சொன்னால் நாம தளபதியாக இருக்கணும். தளபதினா சும்மா இருக்கக்கூடாது, வாள் எடுக்கணும், வெட்டணும். அதுதான் தளபதிக்குரிய தன்மை என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் இயேசு அங்கே சொல்லக்கூடியது என்ன? எப்பா, நான் நினைச்சிருந்தா, எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா எத்தனையோ கேங் அனுப்பியிருப்பார், எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, எளிதாக வென்றிருக்க முடியும். ஆனால் அப்படி அல்ல. வாளை எடுத்தவன் வாளால் மடிவான். நடக்கிறதா இல்லையா? ஒரு நாடு போர் தொடுக்குனா அந்த நாட்டை எதிர்கொள்வதற்கு சும்மாவா போகிறான் ஒருத்தன்? உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குன்னா என்ன நடக்கு? நீ அதிக தூரம் போகிற ஏவுகணையை எடுத்தா நான் அணுக்குண்டையும் எடுத்துருவேன்கான் இல்லையா? அந்த நாட்டுக்கு ஏற்றாப்புல மாறுதான் இல்லையா? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கக்கூடிய போரை பாருங்க. நடக்கக்கூடியது என்ன? நாங்கள் லேசாக அவங்க மேலே ஏவுகணையை வீசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த உள்ள சும்மா இருப்பானா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் நடக்கும். வாளை எடுத்தவன் வாளால் வீழ்வான். அதுதான் உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய. ஆனால் ஆண்டவருடைய ஆட்சி எப்படிப்பட்டது? உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். நீ பாருங்கள், அதே போல ஆண்டவருடைய ஆட்சியிலே பங்கு பெற தகுதியுடையவர் யார்? மத்தேயு நற்செய்தி 25வது பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்குகிற அந்த பகுதியாக இருக்கலாம், அல்லது தாளந்து ஓமையாக இருக்கலாம். இந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன? இறையாட்சியில் நீங்கள் பங்கு பெற வேணும்னு சொன்னால், மிகச் சிறியோர்கள் என் சகோதர சகோதரிகளுக்கு யாருக்கெல்லாம் இதை செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன உண்டு? என் ஆட்சியில் பங்கு உண்டு, என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு உண்டு, என்னுடைய விருந்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. தாளந்து ஓமை சொல்கிற போது அதுதான் சொல்கிறார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய பணியாளரே, நீ சின்ன காரியத்தில் பெரிய நம்பிக்கைக்குரியவனாக இருந்த. அப்போ ஆட்சியை பெறுகிற போது என்ன சொல்லி வந்தோம்? எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆட்சி வர வேணும் அப்படி சொன்னால் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். நீங்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்யணும். எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு அந்த பணிகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அப்போதான் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த மதிப்பீடுகள் தேவை, அந்த மதிப்பீடுகளை வாழுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவருடைய இந்த பெருவிழா நமக்கு நினைவூட்டுகிறார். நம்ம நினைச்சு பார்ப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய அரசுகள் எல்லாம் இந்த மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சமும் கிடையாது, கொஞ்சம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு, சின்ன உதவி செஞ்சுட்டு அதையே பிரதானப்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்கள் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரிகளை வைத்துக்கொண்டே எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு தாங்களே எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆண்டவருடைய மதிப்பீடுகள் இன்றைக்கு உலகத்திற்கு தேவை. அதனால தான் இந்த விழா, கிறிஸ்தரசர் பெருவிழா, இயேசு அரசர் என்று வர்ணித்து கொண்டே போவதற்காகவும் அந்த அழகை நாம் கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, அந்த மதிப்பீடுகள் இந்த உலகில் வர வேண்டும். அது எங்கிருந்து புறப்படணும்? நம்மகிட்டே புறப்படணும். நம்மகிட்டயே அந்த தாழ்ச்சி வேணும், நம்மகிட்டயே அந்த அன்பு வேணும், நம்மகிட்டயுமே அந்த இரக்கம் வேண்டி இருக்கிறார். நீ பாருங்க, கொஞ்சம் தாழ்ச்சியோடு, அன்போடு, இரக்கத்தோடு நாம் நடந்து கொள்கிறோமா? நாம் நடந்து கொள்கிறது போல நம்ம குடும்பத்தில் நடந்து கொள்கிறோமா? அதுபோல் நம்முடைய அந்நியத்தில் நடந்து கொள்கிறோமா?
கொஞ்சம் விட்டு கொடுக்குறோமா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடித்தான் அது சமூகத்திற்கு வந்து சேர வேண்டியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மன்றாட்டுக்கள் செபங்கள் எல்லாம் ஏறெடுக்கப்பட்டாலும், நாட்டுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் இன்னும் எல்லாருக்காகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் இல்லாத நாடு அழியும். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை கொண்டிராத அரசு வீழும். அது நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகளை உள்ளடக்கி வாழுகிற எந்த அரசும் வாழும், அந்த நாட்டின் மக்களும் நிறைவாக மகிழ்வாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய விழா நமக்கு சொல்கிற செய்தியாக பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற அழைப்பாக சொல்கிறார். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்கிறார். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறுங்கள். நான் மட்டுமல்ல, இது ஆட்சியாளர்கள் உட்பட எல்லாருமே மனமாறி ஆண்டவருடைய வார்த்தைகளில் வாழுகிற நாடாக நம் நாடும் திகழ வேண்டும். நம் நாட்டு மக்கள் எல்லா வளமும் அப்படி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பெருவிழா நாளில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை. அமர்ந்திருக்க, ஒரு உட்கார்ந்து. சங்கைக்குரிய ஞானத்தந்தையே, எங்கள் சபையின் அரசரும் தளபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலும் எங்கள் அரசி கன்னிமரியாயின் பேராலும் இதோ இங்கிருப்பவர்கள் தங்களை நற்கருணை வீரர் சபை வீரர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார்கள். நற்கருணை வீரர் சபை வீரர்களாகும்படி மெய்யாகவே விரும்புகிறீர்களா? ஏன் விரும்புகிறீர்கள்? நற்கருணை வீர சபையின் ஒழுங்குமுறைகள் யாவை? முதல் ஒழுங்கை அனுசரிக்க என்ன செய்வீர்கள்? இரண்டாவது ஒழுங்கை அனுசரிக்க என்ன செய்வீர்கள்? மூன்றாவது ஒழுங்கை அனுசரிக்க என்ன செய்வீர்கள்? நான்காவது ஒழுங்கை அனுசரிக்க என்ன செய்வீர்கள்? நற்கருணை வீர சபையின் தலைவர் யார்? பரிசுத்த பாப்பரசருக்காக அல்லது திருத்தந்தைக்காக என்ன செய்வீர்கள்? இந்த ஒழுங்குகளை உண்மையாக அனுசரிப்பீர்கள் என்று வாக்களிக்கிறீர்களா? உங்கள் வாக்குறுதியில் பிரமாணிக்கமாயிருங்கள். இப்போது நம் சபையின் அரசரும் தளபதியுமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இதோ உங்களை நற்கருணை வீர சபை வீரர்களாக ஏற்றுக்கொண்டு நற்கருணை வீர சபையில் ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை சொல்ல அனுமதிக்கிறேன். ஆண்டவருடைய பேரில் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய புனித திருவுருவ சுரூபங்களையோ படங்களையோ தேவரீர் கண்டனம் செய்வதில்லை. ஏனெனில் நாங்கள்
அவைகளை காணும்போது புனிதர்களின் வாழ்க்கை புனிதத்துவத்தை நினைவு கூர்ந்து அதில் கண்டு பாவிக்கும்படி தியானிக்க கிடைக்கின்றது. ஒரே திருமகன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்தும் பொருட்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலுவைகளை அர்ச்சித்தருளும். திருமகனை தாழ்ந்து பணிந்து மகிமைப்படுத்த முயற்சிக்கும் அனைவரும் வேறு பலன்களாலும் பரிந்துரையாலும் இம்மை வாழ்வுக்கான அருளையும் அருமை வாழ்வில் நித்திய மகிமையும் உம்மிடமிருந்து பெற்று மகிழ்ந்திட அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் நற்கருணை வீர சபையிலே தங்களை உறுப்பினராக்கியிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பேரன்பும் அருளும் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் இணைந்து எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து உலகிற்கும் அரசராய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் ஜெபிக்கிற போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவேன் என்று சொல்கிறார். நம்பிக்கை கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அகரமும் நகரமும் நானே, அகரமும் நகரமும் நானே என்று கூறிய எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் உம் அரசின் வழி நின்று எம்மை வழி நடத்திட
உம்மை அருளையும் ஆசையையும் ஒளிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் அன்பு இறைவா, இந்நாட்டை ஆளும் தலைவர்களை உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறக்கவும் ஊழலற்ற நாடாக மாற்றி நல்லாட்சி புரியவும் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைவாக ஆசீர் அளித்தருளும். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் என்றுமே உம் அன்பு பிள்ளைகளாக வாழவும் வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நீதியின் ஊற்றே எம் இறைவா, உலகில் பண ஆசை, பதவி மோகம், மதவெறி, தன்னலம், இனவெறி போன்ற காரணங்களால் நீதி மறுக்கப்படும் இடங்கள் அனைத்திலும் உம் இறையாட்சியின் மதிப்பீடுகள் விதைக்கப்பட்டு நீதியின் ஆட்சி மலர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் அன்பு இயேசுவே, எம் குடும்பத்தை வழிநடத்தும் எம் பெற்றோருக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களுக்கு உடல் உள்ள நலனை கொடுக்க வேண்டுமென்று பாதுகாக்கும் தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் குடும்பத்தை வழிநடத்தும் குடும்பத்தை இறைவனின் பாதையில் நடத்தி செல்லவே அனைத்து வளங்களையும் ஆசிரியையும் தந்ததில வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைமை குருவாமி எம் ஆண்டவரே, எங்களின் வாழ்வு செழிக்க உழைத்து கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தைக்காகவும் அவரோடு உடனிருந்து பணியாற்றும் அருள் சகோதரிகள் அனைவரின் உம்பாதம் அர்ப்பணிக்கிறோம். உடலுள்ள ஆன்மீக நலனை கொடுத்து எங்களை ஆன்மீக வழியில் வழிநடத்திட வழிகாட்ட வல்லமையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த காலை பொழுதிலே ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதி. குறிப்பாக எங்களுடைய பகுதிக்கு இன்னும் போதுமான மழை தேவைப்படுகிறது. ஆண்டவரே, மக்கள் செய்கிற விவசாய பணிகள், கால்நடை விருத்தி இவையெல்லாம் சிறப்பாக அமையும் பொருட்டு நீரே உன் வான்மழையை என் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா மனங்களும் நிறைவு பெறுகிற ஆசீர்வாதம் அதுதான். இந்த பலியிலே ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் அதுவாக அமைகிறது. ஆகவே ஆண்டவரே, ஒன்றிணைந்து ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபங்களை நீர் ஆசீர்வதிக்கிறது. குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தாடும் இருக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளுடைய நல்வாழ்விலும் நீர் தாமே துணையிருந்து வழி நடத்துவீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சரி
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமோடு மனிதரை ஒப்புரவாக்கி பரிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனை கொடுத்திரள வேண்டும் என்று என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் புனிதமும் அருளும் அன்பும் அமைதியும் நிலவும் நிறைந்த வாழ்வு தருகிற ஆட்சியாக அமைகிறது. ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிய எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலுக்கு காத்திருத்திய வாழ்வழிப்பதார்.
24 ஞாயிற்றுக்கிழமை அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா. 25 திங்கட்கிழமை புனித கத்தரின் விழாவின் நினைவு நாள். 26 செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 27 புதன்கிழமை வாரத்தின் புதன். 28 வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன். 29 மாதத்தின் கடைசி வெள்ளி. 30 சனிக்கிழமை புனித அந்திரேயா திருத்தூதரின் விழா. 1 ஞாயிற்றுக்கிழமை திருவுரை காலம் 1ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 3596. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 4081. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை முன்னிட்டு இந்த திருப்பலியை சிறப்பித்து கொடுத்திருக்கக்கூடியவர்கள், நற்கருணை வீரர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து சிறார்கள், அவர்களை தயாரித்தவர்கள் ஆசிரியர் பாக்கியவதி அவர்கள். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்காக பல்வேறு நிலைகளிலே தயாரிப்பு செய்து நாம் செபிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வழிகாட்டி ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்தை சுத்தம் செய்தவர்கள் அருளானந்தர் அன்பியம். நேற்று தினம் வழிபாட்டிற்காக இந்த நற்கருணை வீர சபையினர் சிறப்பிக்கும் பொருட்டு ஆலயத்தை சுத்தம் செய்திருக்கக்கூடியவர்கள், அருளானந்தர் அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டிகள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு ஆண்டின் தொடக்க நாள், திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு. ஆகவே இந்த திருப்பலியை திருச்சிலுவை அன்பியத்தார் சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சிலுவை அன்பியத்திற்கக்கூடிய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் வழிபாட்டிற்காக தயாரிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கு தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலையில் வழக்கம் போல கிறிஸ்து அரசர் சப்பர பவனி நடைபெறும். இறைமக்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஊர் பொறுப்பாளர்கள் வழக்கம் போல சப்பர பவனிக்கான ஏற்பாடுகளை செய்து உதவிட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். மறைக்கல்வி வகுப்பின் போது உறுதி பூசல் பெற்றவர்களுக்கான சான்றிதழ், நம்முடைய ஆயரவர்களுடைய கையொப்பத்தோடு கூடிய சான்றிதழ் அருட்சகோதரி தீபா அவர்கள் உங்களுடைய மறைக்கல்வி வகுப்புக்கு வந்து கொடுப்பார்கள். ஆகவே பிள்ளைகள் தவறாது மறைக்கல்வி வகுப்பில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நற்கருணை வீரர் சபைக்கான சந்திப்பு கூட்டமானது இந்த மறைக்கல்வி வகுப்பு ஒரு 10 நிமிடம் நடந்து முடிந்த பிறகு வந்து சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித யோவான் பெருக்குமான்சுடைய திருவிழாவை முன்னிட்டு பீடச் சிறுவர்கள் தங்களுடைய விழாவை கொண்டாடுவார்கள். அந்த திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய கடைசி வெள்ளி சிலுவை கோவிலில் திருப்பலி நடைபெறும். முன்னாடிலாம் மழை பெஞ்சால் நம்மெல்லாம் நடந்து போகிறதுக்கு சங்கடமாக இருக்கும். அதனாலே பாதி நாட்கள் அந்த மாதங்களிலே திருப்பலி நடைபெறாது. ஆனால் இப்போது பாலம்லாம் போட்டிருக்கிறாங்க. அதனால் சல்லுன்னு வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம். வந்து திருப்பலிக்கு நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை கோவிலில் திருப்பலி நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு காரியம் குறித்து உங்களோடு பேச வேண்டும் நினைத்தேன். அதாவது நான் நம்முடைய பங்கு பணியாளராக பொறுப்பேற்ற காலம் தொட்டு நிறைய பணிகள் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அதில் ஒரு சில பணிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக மண்டபம் கட்டுகிற பணியாக இருக்கலாம், ஆலய பீடம் கட்டுகிற
ஆலயத்தை வெள்ளையடிக்கக்கூடிய பணியாக இருக்கலாம். அத்தோடு நம்முடைய பங்கு பணியாளர் தங்குவதற்கான பங்களா கட்டுகிற அந்த பணியாக இருக்கலாம். இதுவெல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் தாராளமாக உதவி செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய தியாகமிக்க நன்கொடைகளால் மட்டுமே இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. நான் ஒரு பணியாளனாக இருந்து அதை உதவி செய்திருக்கிறேன். நீங்கள் கொடுத்து உதவினீர்கள், அதை நான் நிறைவு செய்திருக்கிறேன். ஆகவே கொடுத்து உதவிய எல்லா பணிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதே போல் நம்முடைய ஆயர் இல்லத்திலிருந்து பங்கு தந்தை தங்குவதற்கான அந்த பணிகளை அவர்களே மேற்கொண்டு செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவும் டிசம்பர் கடைசிக்குள்ளாக அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் திறக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நான் கண்ட கனவுகளிலே ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கிறது. அது என்ன வேலை என்று சொன்னால், நம்முடைய பள்ளி உள்ளே நுழைகிற போது இடிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த கட்டடம் தான். அதை பல நாட்களாக பல்வேறு ஏஜென்சிகளுக்கெல்லாம் முன்னாடி உள்ளவங்க ப்ராஜெக்ட் போட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம முயற்சி எடுத்தோம். திரும்ப நம்ம ஜெஸ்வீட் ஃபாதர்ஸ்டெல்லாம் தொடர்பு கொண்டு, ஏற்கனவே நீங்கள் இங்கே இருந்துட்டு போயிருக்கிறீங்க, கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களும் இல்லை, நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் இப்போ முன்னெடுத்துகிட்டு போகிறோம், அதனால் எங்களால் கொடுத்து உதவ முடியாது அப்படின்னு சொல்லி நான் திண்டுக்கல் போய் அவங்க ப்ரொவின்ஷியல்லாம் நேரில் பார்த்து லெட்டர்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனாலும் அது நடைபெற முடியாமல் போய்விட்டது. அதன் பிறகு நம்ம ஒரு ஃபால்ஸ் சீலிங் போட்டு ஒரு நல்ல ஷெட்டு மாதிரியாவது போட்டு ஸ்கூல் 1 முதல் 5 வரை இங்கே கொண்டாந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இது கொஞ்சம் பெரிய ஹாலாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஹால் அளவு ஒரு கிளாஸ் ரூமுக்குரிய அளவு கிடையாது, அது குறைவாக தான் இருக்குது. அதனால் ஒருவேளை இதை நம்ம சரி செஞ்சிட்டோம்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஃபாதர் கொஞ்சம் திட்டமிடும்போது முதல்ல வந்த உடனே அந்த கட்டடத்தை இடித்து கட்டுவதற்கான ஒரு பணியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பணி அவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு போதுமான அளவு பணியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு சிலர்கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அதில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு 5 லட்சம் தாரேன், ஒரு 2 லட்சம் தாரேன், ஒரு 1.5 லட்சம் தாரேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் உறுதி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் இந்த சாமியார் இருக்கும்போது கொடுக்காத, இப்போ கொடுக்காத, பிறகு பார்த்துக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லி இடையூறு பண்ணி அந்த வேலை அப்படி பெண்டிங் ஆகிப்போச்சு. அதில் மிக முக்கியமாக அவங்களுக்கு தெரியும் யார் செஞ்சாங்க யார் சொன்னாங்கன்ட்டு. ஆனாலும் கூட சரி, என்னுடைய விருப்பம் அது கொஞ்சம் தாமதமாக தான் கடவுளுடைய சித்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதும் கூட முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நடந்தது என்று சொன்னால் விரைவாக முடியும், இல்லை என்று சொன்னால் தாமதமாகும். இப்படி பணம் தரக்கூடியவர்களையும் கூட சிலர் மிக முக்கியமாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நல்ல தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திட்டு தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சில வேலைகளில் அதை செய்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற போது, அது கண்ட இடத்துல பேசுகிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற போது மன வருத்தமாக இருக்கிறார். அப்படி பேசக்கூடாது. உங்களுடைய பங்கு தந்தையை நீங்களேயே அவதூறாக கண்ட இடத்துல பேசுவீர்கள் என்று சொன்னால் யார் தான் மதிப்பா? உங்கள் வீட்டிலேயே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை மதிக்கலை, உங்கள் கணவரை மதிக்கலை, உங்கள் வீட்டம்மாவை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் யாரை மதிப்பாங்க? அப்படி தான் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், கேள்வி இருந்தால் ஏன்டே கேட்கலாம், ஏன்டே பேசுங்க. நான் சொல்லவும் செஞ்சுருக்கிறேன். அதனால் அவதூறாக யாரையும் குறித்து எந்த இடத்திலும் பேசாதீர்கள். அப்படி பேசுகிற போது உங்கள் கூடவே இருக்கிறவங்க ஃபாதர் உங்களை பற்றி அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. நான் கூப்பிட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் எங்கே சொன்னேன், நீ சொன்னீரோ அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் சொல்ல விரும்பலை. தயவு கூர்ந்து அப்படி நடந்துக்கக்கூடாது. நீங்கள் திருச்சபை வளர்கிறது, நம்முடைய பங்கு திருச்சபை வளர்கிறதுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைநிறைகளோடு ஏற்றுக்கொண்டு வளர்கிற போது தான் அது நடக்கும். பொழுதோட எப்போ பார்த்தாலும் ஒரு குறையே காணுகிற, குறையே சொல்லுகிற அந்த பழக்க வளர்க்குறதுன்னு சொன்னால் அப்போ அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, நீங்களாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அதை சொல்லுகிற போதோ, அல்லது குருக்களை குறித்து நீங்கள் அவதூறாக நீங்களே அப்படி பப்ளிக்கில் பேசும்போது, ஒரு டீ கடையிலையோ உங்கள் வீட்டிலையோ நீங்கள் அப்படி பேசும்போது சின்ன பிள்ளைங்க கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த காலத்துலலாம் யாரையாவது பற்றி ஏதாவது பேசிட்டாங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா பெற்றவங்க என்ன செய்வாங்க? அமைதியாக இருப்பாங்க. என்னடா வந்தியா? சரி போ. அவங்க போன பிறகு தான் அப்பா அம்மா பேசுவாங்க. இப்போல்லாம் நீங்களே அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்களே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைகளும் கூட கொஞ்சம் விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பெரிய மனப்போராட்டம் வந்துடும். அதனால் தயவு கூர்ந்து யாரை என்னன்னு இல்லை, யாரையும் எந்த இடத்திலும் யாரும் மதிப்பு குறைவாக, தரக்குறைவாக, இழிவாக, புரணியாக பேச வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பணிகள் கொஞ்சம் நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
அந்த பணிகள் நடைபெறுவதற்கான முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறேன். நடந்து விட்டது என்று சொன்னால் பெரிய நிறைவு பெற்ற ஒரு பணியாக இருக்கும். நான் நினைத்திருக்கக்கூடிய பல பணிகளும் நிறைவு பெற்று விட்டது என்று நினைப்பேன். ஒருவேளை நம்முடைய பங்கிற்கான வளர்ச்சி பணிகள் தான், தடையான பணிகள் இல்லை. யார் முன்னெடுத்தாலும் வளர்ச்சி பணிகள் தான். நான் இப்போவே நடந்துரும்னு நினைக்கிறேன். இல்லை கடவுளுக்கு சித்தமாகி கொஞ்சம் பின்னாடி தான் நடக்கணும்னா கூட அதையும் கூட ஏற்றுக்கொள்ளுகிறேன், செபிக்கிறேன். யாருக்கும் தடை சொல்லாதீர்கள். செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடையூறு பண்ண வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 7 மணிக்கு திருச்சிலுவை அன்பிய கூட்டமானது பாப்பா பிரான்சிஸ் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே திருச்சிலுவை அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு நமது ஊரைச் சேர்ந்த தந்தை ஆரோக்கியம், தாய் செல்வி இவர்களுடைய மகன் பெனிக்ஸ் என்பவருக்கும், நமது பங்கு அழகியபாண்டியபுரத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் நிர்மலா இவர்களுடைய மகள் பவித்ரா என்பவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3வது அறிவிப்பாகும். இத்திருமணமானது வருகின்ற 28ஆம் தேதி நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. இத்திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்களுடைய கடமையாகும். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்கிற நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்னென்று வாழ ஆற்றல் பெற வேண்டும் என்று என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.